தங்கம் வீட்டில் இருக்கிறது ரொம்ப முக்கியன்ற அளவுக்கு பேசின அளவுக்கு சில்வர் வந்து ஒரு ஆர்னமெண்ட்டாக இன்னும் கன்சிடர் பண்ணல. அதோட மதிப்பு வந்து தங்கத்துக்கு ஈக்குவலாக நம்ம வச்சுக்க முடியாது. பட் ஆஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கும்போது லாஸ்ட் 5 இயர்ஸில் இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் அதிகரிச்சிருக்கு அண்ட் கோல்டோட விலை அதிகரிக்கும் போது சில்வர் விலை கண்டிப்பாக அதிகரிக்கும். ஸோ இந்த டபுள் பர்பஸ்னால ஆட்டோமேட்டிக்காக வந்து சில்வர் விலை பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். கோல்டுக்கு ஈக்குவலாக அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ தங்கம் வந்து 1980s ஒரு மிகப்பெரிய ஃபாலோ சந்திச்சது. அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகிறதுக்கு ஒரு 25 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் 2005-6 ஆரம்பிச்சு 11 வரைக்கும் மிகப்பெரிய ரேலி சந்திச்சது. 25 வருஷம் விட்டதை பிடிக்கிற அளவுக்குன்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் 2011 அப்புறம் பார்த்தீங்கன்னா 2018-19 வரைக்கும் அந்த லெவலில் பிரேக் பண்ணல. திருப்பி வந்து ஒரு 2020 அந்த கோவிட் வந்துருச்சு அப்படின்னும் போது தான் நெக்ஸ்ட் லெக் ரேலி ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் கண்மூடித்தனமாக போயிட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது. ஸோ நம்ம பார்த்தோம்னா ஒரு பயங்கர பீக் போகும், அதுக்கப்புறம் ஒரு ஃபால் ஒரு 20-30% கரெக்ஷன் ஆகும், கன்சாலிடேட் ஆகும். அந்த பீரியட் வந்து ரொம்பவே லாங் டைமாக இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் பீக் போகும், திருப்பி கன்சாலிடேட் ஆகும். இது வந்து லாஸ்ட் ஒரு 50 இயர்ஸ் டேட்டா பார்க்கும்போது நமக்கு தெரியுது.